இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல நாங்க இருந்தப்போ ஒரு பெரியவர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி எனக்கு உதவுனாருன்னு சொன்னேன்ல, அதே மாதிரி நம்ம பத்திரத்தை மீட்டு நம்ம கொடுத்து அனுப்பிச்சார்ல, அந்த சாரும் போலீஸ் ஸ்டேஷன் பெரியவரும் ஒரே ஆள் தான். இப்படி நமக்கு உதவி செஞ்சது யார் தெரியுமா? வேற யாரு? நம்ம கேசவனோட மாமனார் தானே? இல்ல, நம்ம அஞ்சலிய பொண்ணு கேட்டு வந்தாரு மகேஷ் சந்திரன். ஆமா, அந்த தம்பி தான். மகேஷ் சாரா? மகேஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட எம்டி அவரா? ஆமாப்பா. அவரா மாமா? நான் என்னவோ தீபாவோட அப்பாவோன்னு நினைச்சேன். இப்ப என்ன, எங்க அப்பா ஹெல்ப் பண்ணலன்னு சொல்றீங்களா? நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணா அத பாராட்டி யாரும் பேசவே மாட்டீங்க. சும்மா இருக்க மாட்டியா? பண்ணலன்னா மட்டும் அத அப்படியே குத்தி காமிச்சு பேசிட்டே இருப்பீங்கல்ல? ஐயோ, அவ அப்படி ஒண்ணும் பேசலமா. அப்புறம் எப்படி சொல்றாங்க? எனக்கு தெரியும் அத்தை, நீங்க எப்பவுமே மூத்த மருமகளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க. தீபா, அப்படியெல்லாம் நான் இப்ப வரைக்கும் பிரிச்சு பார்த்ததே இல்லம்மா. துளசி கல்யாணத்தப்போ அவ்வளவு ரூபாயும் நானே கொடுக்கறேன்னு சொன்னேன். ஆனா அப்போ நீங்க தான் பிரஸ்டீஜ் பார்த்துட்டு என்கிட்ட இருந்து ஒரு பைசா கூட வேண்டாம்னு சொல்லிட்டீங்க. ஆனா எங்க அப்பா உதவி செய்யலன்னு சொன்னப்போ உடனே உங்க முகம்லாம் எப்படி மாறுது? தீபா, ஓ நல்ல மனசு எங்களுக்கு தெரியாதா? இந்த குடும்பத்துக்கு முடிஞ்ச உதவியை நீ பண்ணிக்கிட்டே தான் இருக்க. கவிதா ஏதோ தெரியாம சொல்லிட்டா, அத போய் நீ பெருசா எடுத்துக்கிட்டு இருக்கிய. நீ இந்த குடும்பத்துக்காக எல்லா உதவியும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்க, கொடுத்து உதவிக்கிட்டு தான் இருக்க. இந்த விஷயத்துல உன் தப்பு எது இல்லம்மா. சிவராமா, அத விடுறா. அந்த பையனை பத்தி சொல்லு. கோச்சிக்காத பேபி. அம்மா, வயசுல சின்ன பையனா இருந்தாலும் ரொம்ப பெரிய மனசுமா. பார்த்து ஆச்சரியப்பட்டுட்டேன். எல்லாருக்கும் உதவுறாப்ல. நாங்க ஆபீஸ்க்கு போனோம்ல, எவ்வளவு பெரிய ஆபீஸ் தெரியுமா? அவ்வளவு பெரிய ஆபீஸ்ல கொஞ்சம் கூட எம்டிங்கிற தலைக்கணம் இல்லாம எல்லார்கிட்டையும் பழகிட்டு இருக்காரு. அதுவும் எல்லார்கிட்டையும் பாத்தீங்கன்னா பொறுமையா அமைதியா பேசிக்கிட்டு இருக்காரு. நம்மளோட பிரச்சனை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய உதவி பண்ணி இருக்காரு. இந்த காலத்துல இது மாதிரி யாருமா உதவி செய்வாங்க? வாழ்க்கையில நேர்மையா இருக்கிறவங்களுக்கு கஷ்டம் அதிகமா வரும். ஆனா கடவுள் ஏதோ ஒரு வகையில அவங்கள காப்பாத்துவார்னு சொல்லுவாங்க. நமக்கு கடவுள் அந்த பையன் ரூபத்துல வந்து உதவி பண்ணிருக்காருடா. அத்தை, அந்த பையன் ரொம்ப நல்லவன். ஆனா என்னவோ என் மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கு. அக்கா, இங்க யாரும் என்கிட்ட கேட்காம அவங்களா பேசிக்கிட்டு இருக்காங்க. மா, உனக்கு மனசுக்கு திருப்தி இல்லைன்னு வச்சுக்க, நான் கேசவன் அப்பா 3 பேரும் தனித்தனியா போய் விசாரிச்சுட்டு வரோம். அதுக்கப்புறம் நடக்க வேண்டியதை பார்த்துப்போம். மொத்தத்துல அஞ்சலிக்கு கல்யாணம் நடக்கணும், அதுதான் என்னோட கணக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இப்படி ஒரு நல்ல சம்மதத்தை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. என்ன பேபி?